ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய அந்த சனீஸ்வரரோட பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்ததுங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் அதை பார்த்து பலனடையட்டும். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அதனால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம ஏன் காகத்திற்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா இனிமேலாவது இந்த விஷயங்களை செய்ய தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் நிகழும். என்னங்க மாற்றங்கள் நிகழும்? அப்போ பணம் வருமா, செல்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்மளுக்கு காகம் யாருன்னு நம்ம சொல்லுவோம்? நம்மளோட பித்ருக்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னோர்களோட ஆசை இருந்தாலே ஒரு குடும்பம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். அதற்காக தான் முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு படையல் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். முன்னோர்களோட ஆசைகள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் ஒரு சுபிட்சமான நிலைமையை அடையும். அதே மாதிரி இந்த காகத்திற்கு நம்ம தினமும் உணவளிக்கும் போது நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காகம் யமதர்மரோட கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அப்போ யமதர்மனோட ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காக ரூபத்தில் யமதர்மன் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காகம் சனீஸ்வர பகவானோட வாகனம். ஸோ அதனால் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முன்னோர்கள் அருளும் இருக்கும், யமதர்மன் அருளும் கிடைக்கும். அதே மாதிரி சனீஸ்வர பகவானோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். நம்மளுக்கு இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம், தடையாக இருக்குது, வீட்டில் குடும்ப சண்டையாக இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரிஞ்சே இருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு அவங்களோட சேரணும்னு ஆசையாக இருந்துன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறவங்க கூட இதை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நான்வெஜ் வைக்கக்கூடாது, வெஜ்ஜு சாப்பாடு தான் வைக்கணும். ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து வைக்கணும். மற்ற மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி தலைக்கு குளிச்சுட்டு தான் கண்டிப்பாக வைக்கணும். நான் சுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சமைத்த உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சு பாருங்கள், அதில் நல்ல மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காகத்திற்கு நம்ம தினமும் உணவு வச்சுட்டு வர வர கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காத விஷயத்தில் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சாப்பாடு தினமும் இலையில் தான் வச்சுட்டு வரணுமான்லாம் கிடையாது. வைக்கிற இடத்த தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணி நம்மளும் சுத்தமாக இருக்கணும், சாப்பாடு வைக்கிற இடமும் கூட சுத்தமாக இருக்கணும். இந்த காகம் தீட்டுள்ள வீடுகளில் சாப்பிடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காகம் தான் முடிவு பண்ணுமா யார் வீட்டில் நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பாடே வச்சாலும் அது அதுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும்தான் உங்கள் வீட்டில் சாப்பிடுமா. அதே மாதிரி நீங்கள் தினமும் உணவு வைக்க வைக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக நம்பிக்கையோடு செய்யணும், குழப்பத்தோடு நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும், சனி பகவானோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே மாதிரி யமதர்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். காகம் நம்ம முதல்லே சொல்லியிருக்கோம், பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க, மாதவிடாய் கால தீட்டு இருக்கிறவங்கலாம் காகத்திற்கு உணவுகள் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள்
குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் வைக்கணும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்க வந்து 3 நாட்களுக்கு வந்து அவங்க வந்து உணவுகள் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து உணவுகள் வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து தினமும் சாப்பாடு பொங்குறதுக்கு எனக்கு சாப்பாடு பொங்கி சாப்பிட்றதுக்கே எனக்கு டைம் இல்லை, இல்லைங்க நான் காகத்துக்கு வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது அரிசி அப்புறம் வந்து தானிய வகைகள் இருந்தாலும் அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். மனசார வைக்கும்போது தான் அந்த காகம் கூட வந்து சாப்பிடும். நீங்கள் வந்து அரைகுறை மனசோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காகம் வந்து ஏற்காது, அதை உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடவும் செய்யாது. இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம். நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து காகத்தை வந்து ஒரு அலட்சியமாக நினச்சிருப்போம். ஆனால் வந்து காகம் வந்து நம்மளோட முன்னோர்களோட ஆசையை வந்து நம்மளுக்கு வந்து வாரி வழங்கக்கூடியது. தினமும் வந்து நம்ம வந்து காகத்துக்கு உணவு வச்சுட்டு வரும்போது ஒரு 10 பேருக்காவது உணவளித்த ஒரு புண்ணிய பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட கர்ம வினை குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைப்பதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் வந்து கர்ம வினைகள்னால நீங்கள் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழ்வதை வந்து உங்களால் வந்து உணர முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து கூட நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்ய தொடங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியான பலன் வந்து கிடைக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.